52 அங்கே தான் வந்தாங்க. கடைசியெல்லாம் ஒரே காடு. அதுக்கப்புறமா அந்த கோவில் ஒட்டி தான் இருக்குது. பெரிய கீத்துக்குட்டா போட்டு கோவில் இருக்கு, அந்த கீத்துக்குட்டா போட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி அங்கே தான் வந்து விஷயம் வந்தாங்க. கிரீஸ் ராணி அங்கே தான் வந்து விஷயம் வந்துருக்கா. பெரிய பெரிய விஐபிஎஸ்லாம் அங்கே தான் இருக்கா. கடைசியில் கிளம்புறது சத்தார கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்து பக்கத்து ரூம். அந்த ரூம்லேயே பெரிய 1 வருஷம் வெளியில் அவாளும் வரல, நாங்களும் உள்ள விடுறேன். ஒரு வருஷம் கவுண்டருக்கு வரும் உள்ளுக்குள்ள சவத்தில் ஒரு கொஞ்சம் மாதிரி வச்சுருக்கோம். அது வழியாக தான் எல்லாரும் தரிசனம் பண்ணணும். வெளியிலேருந்து பாப்பா பெரியவா இங்கேருந்து தரிசனம் பண்ணுவா. மாடிப்படியில் ஏறி கோபுரம் தரிசனம் பண்ணுவா. ஜன்னல் வழியாக விக்னேஸ்வரர் பாப்பா, கணபதியை பாப்பா. அப்புறம் ஒரு கவுண்டர் மாதிரி ஜன்னலில் இது சின்ன பொந்து வச்சுருக்கு. அது வழியாக தான் பிக்ஷையை பண்ணி ஒரு தட்டு வழியாக கொடுப்பாங்க. 1 வருஷம் அந்த மாதிரி ஒரு தட்டு வழியாக கொடுப்பா. இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுத்துருவா. வாங்கி வச்சு சாப்பிட்டு திருப்பி எல்லாம் பண்ணிட்டு அதை பெருக்கிறதுனா அவெல்லாம் இதாக இருக்கக்கூடாது, வாரர்கள் சன்னியாசி இருக்கக்கூடாது. தர்மத்தால் கட்டி கேடெல்லாம் நான் தொடச்சிட்டு இறந்துடுச்சு. அப்புறம் சொன்னாங்க பெரியவாளே கொண்டுக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒன்று போகிறதுக்கு போகிற உள்ளுக்குள்ள அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொண்டு போகணும் பெண்ணை அப்படின்னு அந்த மாதிரி தான் 1 வருஷம் யாரும் உள்ள போகக்கூடாது. அவள் உள்ள நேரத்தை கடத்துல வந்து ஜலம் எடுத்துப்பா. காலம்புற கடத்துல வந்து ஜலம் எடுத்துப்பா. அது எதனால அந்த மாதிரி 1 இயர் இருந்தா அங்கேயே இருந்தா. கிரீசாணி வந்தாங்க. ஒரு தடவை ஒரு மார்கழி மாதத்தில் ஜுரம் வந்துச்சு. ஜுரம்னா சாமானிய ஜுரம் இல்லை. அப்போ இப்படி ஜுரம் 102, 103, 104 வரையும் போயிடுது. இந்த கிரீசாணி வந்துருந்தா அந்த சமயத்தில். அவள் வந்து அப்போல்லாம் கீத்து விட்டாங்க. கீத்து விட்டா போட்டு ஒரு இந்த வழியாக தான் பார்க்கணும். வெளியில் உள்ள உள்ளுக்குள்ள யாரும் போக முடியாது. பெரிய செம்பில் வாழ்க்கை பெரிய படுத்துக்கிறதுனால அவளுக்கு வந்து ஒரு இது மூச்சு விட முடியாமல் இருக்கணும். அவள் கொஞ்சம் தலையை கொஞ்சம் தூக்கி வைக்கோ இப்படி வைக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ராத்திரி அடிச்சது சமயத்தில் தான் ஞானானந்த சுவாமி கொடுத்தாரு. திருக்கோயில் அவர் போயிருக்கிற சமயத்தில் அவர் குடிச்சுட்டே இருந்தவர் கீழே விழுந்துட்டாரு. போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டா. என்ன பண்ணுறதுன்னு வளர குடியில் திரும்பி எழுந்திருக்க போகிறாரு ஒருத்தர் சொல்கிறா. அங்கேயே நீங்கள் வந்தான் வளர்ந்து கேட்டா என்ன பண்ணுறது, நாங்கள் எடுக்கிறதா வைக்கிறதா என்ன பண்ணுறது ஒருத்தர் வர சொல்கிறா அப்படின்னா 4 பக்கத்துலேயும் இல்லை அப்படி சொல்கிறேன். முதல்ல வந்தாவா கடைசியாக பெரியவாளுக்கு தான் மூச்சு இப்படி வாங்கிட்டு இருக்காளே. அது நான் சொன்னேன் போய் அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவன் போயிட்டாங்க. மறுநாளைக்கு ஆரம்பிச்சுட்டான். மறுநாள் பெரிய எழுந்து கொண்டான். எழுந்து உட்காந்துட்டு நேற்றுக்கு வந்தால் அந்த மாதிரி அவள் சொல்லிட்டு கொடுத்துருக்கா வந்தா அப்படின்னு. இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா. குளம் பக்கத்தில் குளம் இருக்கு. குளத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. இறங்கி அதெல்லாம் கேட்டு சுத்தம் பண்ணுறோம். மறுபடியும் குளத்துக்கு வர்றது குளத்திலே போய் ஸ்நானம் பண்ணிட்டேன். எழுத்தாப்புல கோவிலுக்கு எழுத்தாப்புல ஒரு மண்டபம் இருக்கு. பெரிய கோவிலுக்கு எழுத்தாப்புல மண்டபம். அந்த இடத்துல ஒரு மாமரம் இருக்குது. அங்கே தான் அத்வைத சபா கோல்டு ஜூபிலி நடந்தது. எல்லா வித்வான்களும் வந்து அங்கே பாடம் சொல்லி அத்வைத திருப்தியெல்லாம் சொல்லி பேசி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு அங்கே தான் எல்லாம் ஒரு நாளைக்கு எங்கள் உள்ள பெரியவாள் நின்று இருந்துச்சு. அன்னங்கராச்சாரியர் கழுவி விட்டுருக்கல. பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார்னு ஐயங்கார் அவர். எல்லாருக்கும் அநேகமாக சுயமாச்சாரிய புருஷாவா எல்லாரும் செட்டியார்கிட்ட நாயுடுலாம் அவர்கிட்ட ஒரே இதுவாக இருப்பாங்க. வந்து அவர் அங்கேருந்து வந்தார். தர்ப்பணம் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். குழந்தை பெரிய அவரை கேட்டால் சிவகோயில் விஷயங்கள்லேருந்து வந்தேன் அப்படின்னு கேட்டான். பிரம்ம தீர்த்தம் அவர் ஸ்நானம் பண்ணுறோம் அதுக்காக வந்தேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி அதே மாதிரி இந்திரா காந்தியும் அந்த உள்ளுக்குள்ள பெரியவா வாசப்படியில நிற்கிறா. அவன் அந்த கடந்த கந்தண்ட உட்கார்ந்துருக்கா. இந்திரா காந்தி நின்று இருக்கா. அப்புறம் பெரியவா உட்கார்ந்து கையை காமிச்சா பேசல. பெரியவா அவன் பெரியவங்க நீங்க உட்காரணும். நாங்களாம் உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருந்தோம்.
நான் யாருமே அம்மையாரும் நான் இருக்கிறது வெளியில் யாருக்கும் தெரியாது, பெரியவாளுக்கும் தெரியாது, அவள் ஜனங்களுக்கும் தெரியும், அவள் இருக்கிறவளுக்கும் தெரியும். தனியாக நான் தெரிஞ்சுருந்தோம். அப்புறம் அவள் ஸ்டூல் கொண்டு போட்டோம்னு அதில் போட்டால் பெரியவாள் அப்புறம் கீழே போட்டான். உட்காந்துட்டா பேசலை, கடைசி வரைக்கும் பேசலை. ஏதோ சொல்லிட்டா லோகத்தில் வந்து ஜனங்கள்லாம் இஷ்டப்படுறது சொல்லிட்டா. பெரிய அப்புறம் கையை காமிச்சா, அப்படி காமிச்சா. அதுதான் போய் சிம்பிள் வச்சுருக்காரு. அப்படியா? அதுக்கப்புறம் போனோடனே தான் இந்த இதுதான் சிம்பிள். அது ரொம்ப பேருக்கு தெரியாது, எங்க கூட இருந்தவர்களுக்கு தான் தெரியாது, பேருக்கு தெரியாது. அப்படியே அவங்க ஆத்து மாமி பரம்பரை சொல்லுங்க, பெரியவாளுக்கு கைங்கை பண்ணவான அதை சொல்லுங்க. நேற்று குலகாசம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. மாமியோட அப்பாவா? பெரிய பரம்பரைப்பா. அதான் அப்பா. அப்பா அதோ ஒரு கண்ணன் இருக்காரு. அவர் பெரிய பண்டிதர், பெரிய பண்டிதர். அவர் படித்த சாஸ்திர இவர் வேப்பத்தூர் ஷாட்லேயே நீங்கள் போயிட்டுருந்தார். அவர் தான் வேப்பத்தூர் ஷாட்லேயே அவர் சொன்னதை இந்த மாதிரி தான் இருக்கணுன்றாரு. அவரே ஒத்துட்டாருன்னு சொல்லி கொள்காலத்தி சொன்னார். அவ்வளோ வெட்டிக்காரவர். வேப்பத்தூர் ஷாட் குரு அவர் சொன்னதே தப்பு, இது இப்படிதான் சொன்னார். அவர் அதை அவரும் ஒத்துட்டார், பெரியவாடே சொல்லியிருக்காருன்னு சொன்னார். ரேத்திக்கு அவர் சொன்னார், கொள்கால் சார் சொன்னார். அது வந்து இப்போ பெரியவா வந்து உங்களுக்கு அந்த இதை கொடுத்து கோவிலை கொடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி பண்ண. அதாவது நீ பேரை மாற்ற வேண்டாம், பட்டா மாற்ற வேண்டாம். என்ன பண்ணா இந்த கோவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடம் முழுக்க குருக்கள் வித்துட்டோம். இந்த கோவில் குருக்கள் இருக்காங்க, தாத்தா இப்போ இருக்கான் ஒருத்தன். அவன் அம்மாவுக்கு அப்பா எல்லாத்தையும் விற்று தீர்த்து கட்டி பண்ணிட்டான். அந்த குருக்களோட ஆபடியா வந்தா, என்னடா அது இங்கே உட்காந்துருக்காரு இவர், எப்படா கிளம்ப போறாருன்னு இந்த இடத்துல நான் அடகு வச்சுட்டேன். எப்போ கிளம்ப போறாரு வருன்னு கேட்டா, என்னடா என்ன கிளம்புறதுக்கு பாக்குறாவ அப்படின்னு சொல்லி பெரியவா என்ன பண்றது, நம்ம இந்த இடத்தையும் வச்சுட்டேங்கிறாவ, எப்போ போறேன்னு கேட்கறா அப்படின்னு கல்யாணம் பண்ணிருந்தா. ராத்திரி வந்து பட்டாட்சி பண்ணணும், பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பட்டா வருது ராத்திரி. அப்புறம் இந்த பட்டா வந்தோடனே பெரியவா சொன்னா, பிரம்மபுரீஸ்வரர் இருந்துச்சு, இவ கூட வைக்கிறது, வக்கீல்லாம் கூப்பிடான்ட்டா. வக்கீல்லாம் கூப்பிட்டு, நீ என்னடா எதுக்குடா வித்தேன்னா, எனக்கு தரலாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதை பரம்பரையாக அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதனால நான் வித்துட்டேன் அப்படின்னா. அதனால் நீ பட்டா இன்னும் மாத்தாத, சுவாமி கோயிலே இருக்கட்டும், சுவாமி கோயிலில் இருக்கிறவங்க இப்போ பழிச்சுது. அதனால வந்து அவனுக்குள்ள ரைட், அவன் ஏதோ கடன்லாம் வாங்கியிருக்கேங்கிறான், நான் கடன்லாம் நீ அடிச்சிடும் அப்படின்னு நாங்கள் சபாவில் இருந்து கடன்லாம் அடித்தோம். கடன்லாம் அடிச்சுட்டு அந்த கோவிலை வந்து நிர்வாகம், பூஜை நிர்வாகம் மாத்திரம் பண்ணிட்டு வருஷத்துல ஒரு 3 நாளைக்கு அதை அடிச்சிடும். பப்ளிக் யாரும் உள்ள வரக்கூடாது. அதான் சிவராமா கேட்டுக்கா, சிவராமா பப்ளிக் யாரும் உள்ள வரக்கூடாது. அவங்க ரைட்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு அந்த ரயில்வே கேட்டு போடுறா பாருங்க, அது மாதிரி என்ன ஒரு ஐடியா. சத்தாரம் இருந்துச்சு, அதெல்லாம் உத்தரவு. நான் இன்னைக்கு அதை பண்ணிட்டு இருக்கேன். நோட்டை பண்ணி 4 பேர்ட்ட உள்ள கைத்து வாங்கி விடுறா, கைத்து வாங்கி வச்சுக்கோ. வாசலில் ஒரு போர்டு போட்டுருவோம், தனியார் நிர்வாக திருக்கோவில்னு போட்டுருவோம் அப்படின்னு போட்டுருவோம். அப்படின்னா பட்டா நீ மாத்தா சுவாமி கோயிலே இருக்கட்டும், நிர்வாகம் மாத்திரம் நீங்க அப்படின்னு சொல்லி போட சொல்லிட்டு போயிருக்கா. அந்த மாங்காடுல இருக்கிற இடம் அதுக்கும் பெரிய சொல்லியிருக்கான்னு சொன்னேன் மாமா. மாங்காட்டில் ஒரு இடம், மாமா அம்மா பக்கத்தில் இருக்கா, அந்த பக்கம் அம்மாவுக்கு தம்பி, அவன் தான் அங்கேயே விழுப்புரத்தெல்லாம் கட்டிட்டான். இடத்த கோவிலை கட்டி மேலே காமாட்சி, கீழே சிவன், நடுவில் எல்லாம் சாமியெல்லாம் வச்சுட்டாரு. ஏன் அந்த இடத்த பெரியவா செலக்ட் பண்ண? எனக்கு ஞாபகம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல பெரியவா அந்த இடத்துக்கு வந்திருக்காலும் தான் எனக்கு ஞாபகம். ஆச்சாரியா வந்திருக்கான்னு சொன்னாலும் பெரியவா அது இருக்கும், இருக்கலாம். இந்த மாங்காடுல பிரதிஷ்டை பண்ணும்போது, மாங்காடுல அந்த சக்கரை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆச்சாரியால் அந்த இடத்துல தங்கியிருந்தா அப்படின்னு சொன்னாலும். அந்த வீடு யாரோட வக்கீல் வீடு, வக்கீல் இருக்கான் அந்த இடத்துல, அவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருக்கிறதாக எனக்கு ஞாபகம். எனக்கு தெரியல சரியா, இல்லை அவர் வித்துட்டு போய் யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. அந்த கோவில்கிட்ட தான் பெரியவா தான் நாங்கள் தான் தங்கியிருந்தோம் மாங்காடுல. இப்போ கோவிலுக்கு போகிறது அரிக்கை லைட் எடுத்துன்னு தான் போனோம். தீபத்தையும் அரிக்கை லைட்டு தான், அவ்வளோ இதுவாக இருந்தது. கோவில் சிதறமாக இருந்தது, ரொம்ப சிதறமாக இருந்தது. இப்போ அந்த கோவில் உள்ள போகிறதுக்கு நான் ஒன்று உத்தரவு வாங்கிட்டு போனோம், டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம். 50 ரூபா டிக்கெட்டு, இல்லாட்டா 5 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு தான் உள்ள வேணும், சும்மா போக முடியாது.
இப்படி நிற்கணும்னா தர்மதேசத்துக்கு நிற்கணும். ஓஹோன்னு ஆயிடுது. இப்போ ஒவ்வொரு ஆயிடுது. அந்த மாதிரி போய் குளத்தால் அந்த குளத்துல தான் சாணம் பண்ணா பெரியவா. நான் இருக்கேன், அப்போ நான் கூட பேச்சுலர் கூடவே இருக்கேன். அந்த இடத்த வந்து இப்போ மாமா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இடத்த வாங்கி அந்த இடத்தையும் திடீர்னு சுட்டுட்டார் அவங்க மாமா. எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஆம்படியா முன்னாடி எடுத்து போயிட்டா. அப்புறம் திடீர்னு ஒரு காலம் ஆயிட்டார். 2 நாள் 3 நாள் ஜுரம் அடிச்சு பிரெயின் ஃபீவர் வந்துட்டார். கூட்டார். அது முழுக்க இப்போ நம்மகிட்ட வந்துருக்கு குரு. அதே மாதிரி இந்த மண்டபத்தையும் இப்போ கட்டிருக்கு மன்னருடைய மண்டபத்தையும் பெரியவா வாங்க சொல்லி வாங்கணும். பெரியவா வாங்க சொல்லி வாங்கணும். சத்தாரத்துக்கு நான் வந்து இருக்கேன் அதை வாங்கிட்டேன். நான் வந்து இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அது காஞ்சிபுரம் இன்னைக்கு சாயங்காலம் வந்தால் நாளை கிளம்புற அங்கே போட்டார். நான் கூப்பிடல, எனக்கு தெரியாது. நான் ஆஃபீஸ் விட்டுட்டேன். சிம்சல் எனக்கு ஃபோன் வந்து பெரியவா காத்துட்டு வந்திருக்காங்க. நான் இங்கேருந்து போய் கேட்டேன் பெரியவாட. போயிருந்தேன். போன உடனே கோத்துக்கு சொல்லாதே நான் வந்துட்டேன் அப்படின்னா. இதோ அவங்க சொன்ன கூட என்கிட்ட எழுதி சொல்லணும். பார்த்து நீங்கள் வந்து எழுதிட்டேன் முழுக்க தெரியல. அதுதான் இருந்தா அவள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். வீட்டு அடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். பக்கத்து வீட்டையும் அவசரம் வாங்கிட்டோம். அடுத்தது மடத்து சத்தா இருக்கணும், அதையும் நாங்கள் தான் வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் தான் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த வீட்டையும் வாங்கிட்டோம். அந்த பக்கத்தில் இருந்தால் நம்மளோட அந்த தான். இது வந்து இப்போ நம்ம இப்போ இந்த மண்டபம் கட்டி அந்த பெரியவாளை வந்து பஞ்சநாதம் இருக்கிற மண்டபம்லாம் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு இது வந்தது? அது வந்து நீங்கள் இல்லைப்பா என்ன கேட்டால் பெரியவா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 100 வயசு 100வது வயசு பண்ணி தீர்த்தம் கொண்டு வந்தோம். அதிருக்கிற பண்ணி கொண்டு வந்தோம். கொண்டு வந்த உடனே நீ என்னடா அதுன்னு கேட்டா 100 வயசு நீக்கே அதிருத்தரம் பண்ணியிருக்கோம், தீர்த்தம் கொண்டு இருக்கோம். சதாயுஷ்மான் பவன் கழுவுக்கிறியா அப்படின்னா சதாயுஷ்மான் பவன்னா 100 வயசு இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் 100 வயசு எனக்கு ஆயிடுத்து. நீ ஜெயந்தி பண்ணிகிட்டே இருக்க, வளர்ந்துட்டு போகிறது எனக்கு. நான் போருன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன் 120 வயசு இருக்க போகிறேன் நீங்கள் சொன்னேன் அப்படின்னேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், கூட்டமே சொல்லிட்டேன். எந்த ஊரில் சொன்னேன் சொல்லுவேன். 1952-53 விஷ்ணுபுரத்தில் கேம்ப் வரீங்க, 1000 பக்கத்தில் விஷ்ணுபுரத்தில் கேம்ப். தர்ம மாதம் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் கொல்ல பக்கம் வந்து கொல்ல பக்கம் வந்துவிட்டு காலம்புரை அப்போல்லாம் 6-6:30 மணி காலம்புரை வெயில் வருது. சரி அது கொஞ்சம் குளிர்றதுடா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், என் மேலே கொஞ்சம் போத்திடு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், வெயிலில் இளம் வெயில் தேவைன்னு சொல்லி படுத்துக்கிறேன் அப்படின்னா. வெயிலாக இருக்கேன் அப்படின்னு நான் சித்துக்குள்ள பிறகு பார்க்குறியா 197 வயசு இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இப்போ என்ன போருக்கு தீர்மானம் கேட்டேன். வாஸ்தவம் தான், இந்த சதாயுஷ்மான் பவங்கிற வேத வாக்கியம் பொய்யா போயிடும், அதனால் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ராமூர்த்தி திருப்பராமூர்த்தி காலமாட்டலாம் அவர் சொன்னார், இப்போ எங்கேயும் சேர்த்து அழைச்சின்னு போங்க அவர். நான் போகிறத எங்கள் முடியும் சேர்த்து கூட அழைச்சின்னு போகிறது அப்படின்னு. அதனால் உட்காந்துவா நீங்கள் எல்லோரும் சாப்பிட போங்கன்னாங்களே, அன்றைக்கி அனுஷம் சாப்பிட போங்க அப்படின்னா சாப்பிட போங்கன்னு சொன்னோம். நாங்கள் எல்லோரும் எழுந்து சாப்பிட போட்டோம். கடைசியில் இருந்தது திருப்பராமூர்த்தி ஒருத்தந்தான் பெரியவா பக்கத்தில் இருந்தான். நாங்கள்லாம் போன உடனே என்ன பண்ணு கேட்டால் இப்படி எழுந்திருக்கிறது பிரயத்தனம் பண்ணிருக்கா, படுத்துனதவா எழுந்திருக்கிறது பிரயத்தனம் பண்ணிருக்கா. பிரயத்தனம் பண்ண எழுந்திருக்கணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கை தட்டி கூப்பிட்டான் எங்களை. பாயசம் வச்சுருக்கு, அனுஷங்கிறதுனால ஒரு பாயசம் வச்சு பண்ணி ஹோமம் பண்ணுற வழக்கம். அது வந்து உடனே எங்களை கூப்பிட்டோன்னு நாங்களாம் உள்ளே போனேன். நான் உள்ளே போனோன்னே என்னதான் கொண்டு போனோமா அப்படின்னு. ஆமாம் வண்டியாக இருந்தேன். சரின்னு உடனே தூக்கி உட்கார வச்சுட்டு டாக்டரை விட்டு, பாஸ்கர் தான் டாக்டர் இருக்கும், அவர் தான் அப்போ அந்த டைம் அவருக்கு, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு டாக்டர் பிரகாரம் போட்டிருந்தோம். அந்த மாதிரி 2-3 நாளைக்கு ஷிஃப்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தது. பாஸ்கர் டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியாக பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னார். எல்லாம் சரியாக இருக்குது. கடைசியில் பிராணம் போகிற அளவுக்கு சரியாக இருக்காது. அதனால் என்ன அபிப்பிராயம் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அவர் தப்பாக சொன்னார். நான் சொல்ல பெரியவா நிறுத்தி விட்டா மூச்சியை. அவளுக்கு வந்து ஒரு பிராணம் வந்து இழுத்துண்டோ கால கையை இழுத்தோ ஒரு சுவாசம் வாங்கியோ போகலை. எழுந்து பிடிச்சிட்டு இருக்கோம், உட்காந்துருக்கோம், கையை பிடிச்சிட்டு இருக்கோம், பாலு சாத்தின்னு இருக்கான், நான் சாத்தின்னு இருக்கேன், அப்புறம் பாலு மேலே சாத்தின்னு இருக்கான். சாத்தின்னு இருக்கிறது திடீர்னு அப்படின்னா அவ்வளோதான், வேறு போட்டு நின்று விடுது. டாக்டர் பார்த்துட்டு உடனே இந்த முதல்ல இப்படி பார்த்த டாக்டர் பார்த்துட்டு போய் எடுத்துட்டார். அப்புறம் நாங்கள் இதெல்லாம் வச்சு பைப்பெல்லாம் அடித்து பார்த்தோம், வாயில் இந்த குழா வச்சு பைப் பலூன்லாம் வச்சு எல்லாம் பார்த்தோம். ஒன்றும் இதுங்களை அதனால் அவன் நிறுத்தி விட்டான்னு தான் சொல்லுவேன் தவிர
மடத்துக்குன்னு ஒரு வாட்டி சொன்னான். ஒரு மடத்து சிஷ்யன்னா எப்படி மடத்துக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பெரியவா சொல்லியிருக்கா. அதுல என்ன சொன்னா? 3 பேரை சொன்னான். ஒண்ணு வந்து பானாமட்டு கண்ணம், இன்னொன்னு வந்து ராமேஸ்வரம் விஸ்வநாதன், மூணாவது தாங்குடி வைத்தா. 3 பேரை பத்தி சொல்லியிருக்காங்க. 3 பேரை பத்தி சொல்லி கைங்கரியம் பண்றது அப்படின்னா அவ பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா. அப்படியா? அடே அப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மடத்துல கைங்கரியம் பண்ணணும்னா இவா 3 பேர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கா. விஸ்வநாதன் கிட்ட ரொம்ப அலாதி பிரியம் வாழ்க்கை. இவா கண்ணன் நாங்குடியெல்லாம் அந்த காலத்துல பயங்கரமா பண்ணியிருக்கான். நஞ்சம் இல்லை. தங்கத்துல ஒரு ஆச்சாரிக்கு ஒரு திருவாசி பண்ணி கொண்டுருக்கேன்னு விட்டேன். கொண்டுருக்கேன்னு சொல்லாத, எல்லாம் நீ என்ன பண்ற, ஒரு 8 பேர் கூட வச்சுட்டு இருக்க, நாங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லு. நான் கொண்டு இருக்கேன்னு சொல்லாத. அந்த மாதிரிலாம் சொல்றேன். பெரிய உங்களுக்கு சொப்பனத்தில் வந்திருக்காளா மாமா? இப்போ நேத்திக்கும் வந்துட்டாலும் வந்துட்டு இருக்காங்க. நேத்திக்கும் வந்தாலும் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நேத்திக்கு வந்தாலும் வந்துட்டு இருக்கா. என்ன சொல்கிறா, அதை பண்ணுறாங்கிறா, ஸ்நானம் பண்ணுறாங்கிறா, அதை பண்ணுறாங்கிறா. போன வாரத்தில் ஏதோ எனக்கும் யாருக்கும் சண்டை போட்டது இந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கான், சிம்சனில் கிருஷ்ணமூர்த்தி தான். அவனை கூப்பிட்டு என்னடா வைத்தா சத்தம் போட்டுருக்கான் அப்படின்னு அவரை கேட்குறான். அதெல்லாம் எனக்கு சொப்பனம். அதே மாதிரி இப்போ இன்னும் தீர்த்தத்துக்கு எடுத்து அதை எடுத்து பூஜைக்கு எடுத்து அந்த மாதிரி சொல்கிறதா தான் இருக்கே தவிர போயிட்டாப்புல சொப்பனமே இன்னும் வரல. இருக்காப்புல தான் நான் இன்னும் நினச்சிட்டு இருக்கோம். பெரிய அவங்களுக்கு கோச்சின்னு இருக்காளா? போமா, அது ஏன் கேட்க. காஞ்சிபுரத்துலேருந்து புறப்பட்டு உளுந்தைக்கு போகிறோம். உளுந்தைக்கு போனால் அவள் பெரியவா என்ன பண்ணுறா, முன்னெல்லாம் மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியில் இது ஏசி வேணா போட்டு விடுமா. மாட்டு வண்டியில் பின்னாடி ஷாக்கை கட்டிவிடுவா. ஒரு கம்பியை நீட்டி கழையை நீட்டி விட்டு ஷாக்கை கட்டி அதை பிடிச்சுன்னு தான் போவா. வண்டியில் வேணுங்கிற சாமான். இப்போ ரிக்ஷா மெட்ராஸ் வந்தப்பறம் ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா. அவன் டிஎஸ் சைக்கிள்ஸ்காரன் பண்ணி மாதிரி போட்டு பண்ணி வண்டியை ஓட்டினு போகிறல அப்படின்னு சொல்லி மாடு வண்டி ஓட்டினே போகும் முன்னாடி. வேண்டாம்னு சொல்லிட்டு சைக்கிள் ரிக்ஷா பண்ணி விட்டான். அப்போ போட்டு போனேன் என்ன வச்சு எங்கேன்னு காஞ்சிபுரத்துலேருந்து உளுந்த வரைக்கும் நட. கடையில் காலெலாம் கொப்பளிச்சு போச்சு. காலெலாம் கொப்பளிச்சு போய் ஒரு துணியை போட்டு கட்டிட்டு இந்த காஷாய வஸ்திரங்கள் வரும் அதை கிழிச்சு காலில் கட்டின்னு நடக்கிறேன். நடந்து போயிட்டு நேரம் இங்கேருந்து போயிட்டு உளுந்தையெல்லாம் கும்பாபிஷேகத்துக்காக போனோம். கும்பாபிஷேகம் உளுந்தாகி திரும்பி வந்தாச்சு காஞ்சிபுரம். கோரிக்கை வந்தாச்சு. கோரிக்கையில் இப்போ அந்த பிரதோஷம் கட்டுற இடம் கட்டிருக்கார். அந்த மண்டபம் மணிமண்டபம் இல்லை, இவர் கட்டிருக்க வாங்கி விநாயகரா வாங்கி கட்டிருக்கானே, அங்கதான் பெரியவா இருந்த இடம். அங்க பெரியவா படுத்துட்டு இருக்கா, அங்க வந்து உட்காந்துருக்கா, பல்லாக்கில் படுத்துட்டு இருக்கா. எனக்கு தெரியும், நான் கூடதான் இருந்திருக்கேன். அங்க வந்து பக்கத்துல ஏத்தாப்புல ஒரு வீடு, அந்த வீடு வக்கீல் வீடு, அதுதான் பூஜை. கண்ணாட்டி வீடு. அங்க அங்க உள்ளுக்குள்ள மித்தத்துக்கிட்ட உட்காந்துருக்கா. இவா காலில் நான் என்ன பண்ணுறேன், அப்போல்லாம் தீர்த்தம் மடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் தீர்த்தம் சாப்பிட்ற வழக்கம். இந்த தீர்த்தம் குச்சியும் வரும், அங்கேருந்து பொறிகறிலாம் பண்ணி வரும். இதில் போய் கார்லேயோ இல்லை மோட்டர் இதில் குதிரை வண்டியில் போய் எடுத்துன்னு வரேன். போகிறச்சே மேனேஜர் விஷ்ணுவாரை பார்த்தேன். போய் பார்த்துட்டு என்னடா பெரிய சௌக்கியமாக இருக்காளா என்ன அப்படிங்கிறாரு. அது எங்கள் காலெலாம் கட்டிட்டு கால் முழு கொப்பளிச்சு கிடக்கு, ஒரு கஷ்டம் அப்படியே சொன்னேன். அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டம் போச்சு. நேரம் இங்கே வந்துட்டார் பெரியவாட்டை. பெரியவாட்டை வந்துட்டு அவர் எப்படியும் கோவம் வந்தால் என்ன பண்ணுவார்னு கேட்டால், இந்த வேஷ்டியை ரெண்டையும் துண்டை அப்படிங்க அப்படின்னு போட்டு அப்படியே குறுக்கு நடக்கும் நடப்பறவர். ஏன்னா பெரியவாளுக்கு அவருக்கும் சம வயசு. 5 மாதம் பெரியவா அவரோட பெரியவா வயசில். அந்த திருநெல்வேலி பக்கத்தில் தான் அவளுக்கெல்லாம் ஊர். என்ன ஊரியா, ஏதோ மல்லின்னு வரும், சித்த மல்லிங்கிறப்பல ஏதோ ஒரு ஊர் வருவாங்க. அந்த ஊர் தான், அந்த ஊருக்காரா தான் கன்னட ஸ்தாலம் ஜாஸ்தி. அந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு அவர். அவர் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி நடக்குது, என்ன இருக்குது நடக்கிறது அப்படி இப்படின்னு விட்டார். யாரா இவருக்கு சொல்லியிருக்காங்கன்னு தீர்மானம் பண்ணிட்டா. எவன்டா அங்கேருந்து போயிருக்கான் முதல் இப்போ தான் வராரு இவர். காலில் கட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணுமா, இதெல்லாம் அவசியமா அப்படிங்கிறாரு. சரின்னு அவர் மேனேஜர் பேசிட்டு போயிட்டார். நான் அங்கேருந்து வரேன்.
வந்த உடனே வா அப்படின்னா. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 22 23 23 வயசு இருக்கலாம். கல்யாணம் ஆகிட்டா? பிரம்மச்சாரி? ஆகலை. பிரம்மச்சாரி தான். சரி. மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். சரி. 54 வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். வந்து மேனேஜர் போய் பார்த்தியா, பெரியவா காலெலாம் கட்டினா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னியா? நான் சொன்னேன். மேனேஜர் பார்த்து விட்டார். படவா படவாங்கிற ஒரு வார்த்தை வேறு எதுவும் கெட்ட வார்த்தை வராது. பெரியவா மேலே என்னை அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு இதுவா, அவற்றுக்கு எதுக்கு சொன்னேன், என்னை அவமானப்படுத்துறது உனக்கு இதுவா அப்படின்னு நான் எனக்கு எப்படிங்க எப்படின்னு கேட்டால், சட்டுன்னு பெரியவாள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பக்தி பயம் இருக்கிறதுனால ஹிஸ்டீரியா மாதிரி மயக்கம் வந்துடுச்சு. டபாரு கீழே விழுந்துட்டேன். பிரம்மச்சாரி அப்போ தட்டில் தான் கட்டிட்டு இருக்கேன், வேட்டி தூக்கி கட்டிட்டு இருக்கேன், விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன். விழுந்துட்டா தீர்த்தம் வச்சுருக்கு, தீர்த்தம் சாப்பிட்டுருக்கா, தீர்த்தம் சாப்பிட்டே தான் என்னை வெயிரா மாதிரி பண்ணிட்டே விழுந்துட்டு. அப்போ நான் விழுந்த உடனே கண் அப்படியே இருட்டு எடுத்து அப்படி படுத்துட்டு இருக்கேன். தீர்த்தம் குடிச்சுட்டு பெரியவா அந்த சுவாமி தீர்த்தம் எடுத்து தீர்த்தம் என் மேலே அடிக்கிறா. அடிய வைத்தா வைத்தா சுவாமி இந்த தீர்த்தம் வாங்கிக்கோங்கிறா. நான் கருணையை சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு கருணை வாழ்க்கை வாங்கிக்கோங்கிறேன். நான் உடனே எழுதுனுட்டேன், தெரிச்சவொன்னு எழுதுனுட்டேன். ஒரு தீர்த்தம் வாங்கி வச்சுக்கணும். ரொம்ப கோபம் வந்தால் அந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாள், படவா பார்க்கறன்னு சொல்லுவான். அது எவ்வளோ வச்சுருவான். இந்த இடத்துல அந்த கோவில் கட்டினதுக்கு அப்புறம், அந்த ஸ்தூபி இது பண்ணதுக்கு அப்புறம் பெரியவா அதை நீங்கள் என்னைக்கு பண்ணலாம், அன்னைக்கு ஏதாவது வந்து முக்கியமாக வந்து பெரியவா ஏதாவது மெசேஜ் கொடுத்தாரா? அன்னைக்கு மெசேஜ் இல்லை, மனசில் என்ன அவள் சங்கல்பம் இருந்தால் தான் ஒன்றும் நடக்கும். ஐயா என்னுடைய அனுபவம் அது ஒன்றும் நடக்காது. கனகாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இவா ஆர்வி தலைமையில் கனகாபிஷேகம் நடந்தது. எங்கள் சங்கரபத்தின சபா தான் ஆதியிலேருந்து 67லேருந்து பெரியவா ஜெயந்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பெரியவா தான் அந்த சோவனீர் போடுறதுக்கு ஒரு கண்டிஷன் என்கிட்ட. சோவனீர் போட பெரியவா எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் அட்வர்டைஸ்மெண்ட் சம்பாதிக்க போறியோ. ஆமாம், ஒரு கண்டிஷன். சினிமாக்காரெலாம் ஹோட்டல்காரெல்லாம் போடக்கூடாது அட்வர்டைஸ்மெண்ட்டில். அது போடாமல் நீ போட்டால் போடு. இன்னி வரைக்கும் அது போடுறது கிடையாது. நம்ம சினிமா ஒரு ஃபிலிம் அந்த மாதிரி போடவே மாட்டோம். யாராவது பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அப்புறம் அதே மாதிரி ஹோட்டலுக்காரன் வாங்க மாட்டோம். ஹோட்டலில் வந்து இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் அதையும் போட்டோம். ரெண்டையும் போடுறதே இல்லை. இன்னி வரைக்கும் கிடையாது. இந்த மாதிரி அந்த கண்டிஷனில் தான் போட்டோம். ஜெயந்தியெல்லாம் அதுலேருந்து பண்ணிட்டு வரோம். இன்னி வரைக்கும் பண்ணிட்டு வரோம். பெரியவாளுக்கு நாங்கள் தான் பண்ணணும் கனகாபிஷேகம். எஸ்வி நரசிம்மன் இருந்தார், ரொம்ப பெரிய வியாபாரி. அவர் தான் எங்களுக்கு சேர்மன். ஏசி முத்தையா ஆர்வி வெங்கட்ராமன் சேர்மன்ஷிப்பில் அவர் நடத்தினான். நாங்கள் எம்ஏஎம் ராமசாமி வச்சு சேர்மனாக போட்டு, எஸ்வி நரசிம்மன் பிரசிடெண்ட்டாக போட்டு நாங்கள் நடத்தி, நாங்கள் கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபா நாங்கள் அந்த புஷ்பம் மாதிரி பண்ணி, அந்த மாதிரி புஷ்பம் மாதிரி இல்லை, 1 கிராம் காசில் ஒரு பக்கம் தாமரைப்பூ, ஒரு பக்கம் பெரியவாருடைய இது அனுகிரகம் பண்ணுறாப்புல பெரியவாருடைய ஒரு அந்த படம் இருக்கு பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி சின்ன படம். ஒரு பக்கம் காசு, ஒரு பக்கம் தாமரைப்பூ. அதை போட்டு அந்த காசை தான் அபிஷேகம் அவர் பண்ணுறார். பண்ணுறாரு பாருங்க மேலே அந்த போட்டோ உட்காந்துருக்கா. இந்த பக்கம் இருக்கிறது நாங்கள் பண்ணுறது, இந்த பக்கம் ஜெயந்தர் இருக்கிறது அவா பண்ணுற கனகாபிஷேகம். புக்கு போட்டிருக்கோம் 2 புத்தகம். நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன் அந்த புத்தகத்தை. அந்த மாதிரி 2 செட்டு புத்தகம் எடுத்தோம். அது மாதிரி பண்ணினோம் கொஞ்சம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த கனகாபிஷேகம் இதெல்லாம் பெரியவா நினைக்கலன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் பெரியவாட்ட தேங்காய் உத்தரவு வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். அதோட கூட பெரியவா எனக்கு வந்து 75 வயசு எனக்கு என்ன ஜூப்ளி பாது பிளாட்டினம் ஜூப்ளி கொண்டாடிருக்கேன். 75 வயசு ஆனவாளுக்கெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? நான் என்ன மடத்தில் கூப்பிட்டு பண்ண முடியுமா? அப்போ அதனால் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு சங்கு, இந்த சங்கை ஒரு சங்கு, அந்த பொட்டையில் ஒரு சங்கு காட்டு கீழே அடியில் இருக்கு ஒரு சங்கு. அவளுக்கெல்லாம் ஒரு சால்வை,
சால்வைக்கு பின்னாடி ஒரு ஊக்கில் பவழம், பவழ விழா தான் இருக்கும், ஒரு பவழம் இதெல்லாம் போட்டு எங்கள் சேர்மன் அழைச்சிட்டு போய் 75 வயசானவெல்லாம் இருக்கா எனக்கு கிட்ட பக்தியாக உள்ளவா, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சங்கு ஒத்துருக்கும், ஒத்துருக்கு இந்த மாதிரி ஒரு சங்கு, சங்கம் பதமம் பேர் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கு, ஒரு பவழம் சால்வையில் வச்சு இந்த பழம் வச்சு அவளுக்கு போட்டு அத்தனை பேருக்கு என்னென்னா இருக்கு சொல்லி ஒருத்தருக்கு வர்றா, ஏய் அவர் 101 வயசு ஆகுதுரா, நான் சுவாமிலா வந்திருக்குச்சு, அவர் இருக்கார், நான் சுவாமிலா அவங்க பெரியவா இன்னைக்கு சுவாமிலா ஆனாலும் 1907 அதுலேருந்து இருக்காருடா, அந்த பிட்சேஸ்வரன் அட்வொகேட்டு அவர் அப்பா வாழைப்பந்தல்னு ஊர் அவருக்கு இருக்கார் இந்த இடத்துல, அவரை போய் பாரு, அவருக்கு முதல்ல போடு, அவர் கதையெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அதை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட போட்டோம்னா, ஆமாம் பெரியவா அவர் வந்ததே எனக்கு தெரியும், நான் போய் பிடிச்சிருக்கேன், அவர் சுவாமிலாகி வந்ததே தெரியும் அப்படின்னு அவர் கதை சொன்னார். இவருக்கு கடம்பன் கோ விஸ்வநாதையர், வெள்ளமண்டை நடேசையர், ஜிஆர் நடராஜையர், கோபாலபுரம் நீலகண்டையர், கோபாலபுரம் நாராயணசாமியர், இத்தனை பேருக்கு யார் 75 வயசு ஆகிருக்கோ எல்லா ராத்துக்கும் போய் நாங்கள் இதை கொடுத்து சாலியை போட்டு வந்து அத்தனையும் போட்டு ஃபோட்டோ எடுத்து புஸ்தகத்தில் போட்டிருக்கோம். பெரியவா சொல்லி தான் நடக்கும். அதோட கூட எனக்கு வந்து நான் 75 டைமண்ட் ஜூப்ளி எனக்கு கொண்டாடினோம், நான் அதை காமாட்சி கோயிலில் ஒரு பவுன் எல்லாரும் கொடுக்கணும். நான் சொன்னேன், நான் சொன்னேன் செய்வியா அப்படின்னா, பெரியவா என்ன சொல்கிறோம் செய்கிறோம், பணம் கொடுக்கக்கூடாது, எல்லாரும் ஒரு பவுன் தரோம் முடியுமா, நான் செய்யணும்னா தானே வருது எல்லாருக்கும் கோவில் உள்ள இல்லை, நான் யாராவது சொல்கிறேன்னு வாழ்க்கை படித்து வாழ்க்கலாம், வேதப்பா படித்தவா, சம்ஸ்கிருதம் படித்தவா அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் கொடுன்னா நான் சொன்ன வளர்த்தோம். இல்லை காஞ்சிபுரத்துலேயே அம்பாள் சன்னியில் நடந்தது. அதுக்கப்புறம் மீதி கொடுக்குறதுக்கு சோலாப்பூர் அழைச்சின்னு போனோம். அவள் யார் வாங்கிட்டாலோ அத்தனை பேருக்கு ஒரு ஸ்பெஷல் ரயில் வச்சு அவள் இத்தனை மாதிரி ரயிலில் ஏற்றி சோலாப்பூர் அழைச்சின்னு போனோம். இவாளுக்கெல்லாம் கொடுத்தோம், ஒரு போகணும், அது முடிஞ்சவா வந்திருக்கா எல்லாருக்கும் வரல மட்டும் கொடுத்து. அப்போ ஒரு 5-6 பேர் பாக்கி இருந்தது. அவளை பெரியவா வேண்டிய கையெல்லாம் வாங்கிட்டா. பெரியவா நினைச்சா தான் இது ஒன்றும் நடக்கும். போங்களேன், அவள் நடக்கலை, அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால் நடத்த முடியாது. இன்னி வரையும் அப்படி தான் சுவாமி நடந்தது.